இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோயாளர் ஒருவரை அவர் நோய் நீங்கும்படியாய் செய்கிறார். மீண்டும் அவர் நோய் நீங்கியவராக, நலமடைந்தவராக, மகிழ்ச்சியோடு இயேசு செய்த அந்த அற்புதத்தை, இந்த அதிசயத்தை எல்லா இடங்களிடத்திலும் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் தொழுநோயாளர்கள் அதிகமானோர் இருந்தார்கள். அந்த நோய்க்கு மருந்து இல்லை. அந்த நோயாளர்களை தொட்டால் மற்ற நல்ல நோயில்லாத மனிதர்களுக்கும் அந்த நோய் தொற்றிக்கொள்ளும் என்ற ஒரு தொற்று நோய் என்பதனால் அவரை, தொழுநோயாளரை வீட்டிலிருந்து, ஊரிலிருந்து விலக்கி வைத்திருந்தார்கள். அந்த தொழுநோயாளர் ஊருக்குள்ளே வருகிற பொழுது மணி அடித்து கொண்டே வர வேண்டும். அந்த மணி சத்தத்தை கேட்பவர்கள் விலகி சென்று விடுவார்கள். அப்படி இந்த தொழுநோயாளர் ஒரு தீட்டுப்பட்ட மனிதரை போல தன்னுடைய சொந்த குடும்பத்தாலும் தன்னுடைய சொந்த ஊர் மக்களாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தொழுநோயாளரை குணப்படுத்துகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ நாம் நோயினால் இந்த நம்முடைய குடும்பத்திலிருந்து, உறவுகளிடமிருந்து, நாம் வேலை செய்யும் இடத்திலிருந்து, இனுமாக நாம் வாழும் ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், புறந்தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். இதோ நம்மிடத்திலே பணம் இல்லை என்பதற்காக நம்முடைய உறவுகள் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இதோ நம்மிடத்திலே நல்ல வேலை இல்லை, பணமில்லை என்பதற்காக நம்மோடு இருப்பவர்கள் நம்மை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை தேடி வரக்கூடியவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய உறவுகளிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்கள் சார்பாக இருக்கிறார். எனவே நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலக மனிதர்கள் தான் யாரிடத்திலே பணம் இருக்கிறது, யாரிடத்திலே அதிகாரம், பதவி இருக்கிறது என்று தேடி தேடி சென்று அவர்களோடு உறவு வைத்துக் கொள்வார்கள், அவர்களோடு நட்பு பாராட்டுவார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. தொலைந்து போன ஒரு ஆட்டையும், காயப்பட்டு இருக்கக்கூடிய ஆட்டையும் கட்டு போட்டு, அதற்கு மருந்து போட்டு, அதை தன்னுடைய தோளிலே தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு நல்ல ஆயன், நம்முடைய இந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தியாகம் நிறைந்த ஆயன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
இந்த தொழுநோயாளரை ஆண்டவர் இயேசு குணப்படுத்தி விட்டு சொல்லுகிறார், மோசே சொன்னபடி நீர் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இந்த இடத்திலே காணிக்கை என்றால் பணத்தை போடுவதற்காக, இதோ நான் குணப்படுத்தி விட்டேன் அதற்கு நீ காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரா? இல்லை. நாம் காணிக்கை கோவிலிலே கொடுக்கிறோமே, அது தேவையா இல்லையா, நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்றெல்லாம் பல நேரங்களிலே நமக்குள்ளாய் கேள்விகள் எழக்கூடும். கத்தோலிக்க திருவையினுடைய சட்டம் சொல்லுகிறது, ஒழுங்கு சொல்லுகிறது, உம் ஞான மேய்ப்பர்களுக்கு உன்னால் இயன்ற காணிக்கையை கொடு. இது திரு அவையினுடைய ஒரு ஒழுங்காக, ஒரு சட்டமாக இருக்கிறது. ஆமன்பிற்குரியவர்களே, நமக்காக ஆயனாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களாக இருக்கலாம், துறவிகளாக, அருள் சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களை நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நாம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபடுகிறோம், அவருடைய அருளை, ஆசீர்வாதத்தை, அமைதியை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆலயத்தை பராமரிப்பதற்கு காணிக்கை என்பது தேவைப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு நாம் எந்த மனநிலையில் காணிக்கை போடுகிறோம் என்பதை மட்டுமே பார்க்கக்கூடியவர். எத்தனை லட்சத்தை கொடுத்து நாம் கோவிலை கட்டுவதற்கு உதவி செய்திருந்தாலும், என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மனதை பார்க்கக்கூடியவர், நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. எனவேதான் ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த அந்த குறைந்தபட்ச அந்த தொகையை காணிக்கையாக போட்ட பொழுது அந்த பெண்ணை பாராட்டினார். ஆனால் இன்று பல நேரங்களில் கோவிலிலே யாருக்கு முக்கியமான இடம், மதிப்பு, மரியாதை செலுத்தப்படுகிறது? அதிக பணம் யார் கொடுத்தாரோ அவருக்கு தான். ஆனால் கிறிஸ்து ஆண்டவர் இயேசு அப்படி செய்யவில்லை. எந்த மனநிலையில் ஒருவர் காணிக்கை கொடுக்கிறாரோ அதை பார்த்தார். இந்த உலக மனிதர்கள் பணத்தை பார்க்கலாம், ஆனால் ஆண்டவரோ நம்முடைய மனதை பார்க்கக்கூடியவர். அது கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய பணம் மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, இதோ நம்முடைய உறவுகளுக்கு நாம் உதவி செய்வதாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக இருக்கலாம். எந்த மனநிலையை நாம் கொடுக்கிறோம்? இறை வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்களிடத்தில் கேட்பவருக்கு கொடுக்கிற பொழுது மனம் கோணாதீர்கள், முகம் கோணாதீர்கள். அன்பிற்குரியவர்களே, முகமலர்ச்சியோடு கொடுங்கள், முழுமன நிறைவோடு கொடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். யாராலெல்லாம் உங்களுக்கு திரும்ப உதவி செய்ய முடியாதோ அவர்களை தேடி சென்று உதவி செய்யுங்கள். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். இந்த நாளிலே தொழுநோயாளரை குணப்படுத்திய இயேசு கிறிஸ்து உங்கள் நோய்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் காணிக்கைகளை, உங்களுடைய உள்ளத்தை உற்று பார்க்கக்கூடிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தொழுநோயாளரை குணப்படுத்திய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக வாரும், எங்களுக்கு உதவி செய்யும். இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டிருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, இதோ உம்மை தேடி வந்த தொழுநோயாளரை நீர் குணப்படுத்தியது போல எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நோயாளர் ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முதுமையினால், நோய்களினால், கடன் பிரச்சனைகளினால், விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீரே விடுதலை கொடுப்பீராக, நீரே அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பீராக, நீரே அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இதோ எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய வேதனைகள், கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றி தாரும் ஆண்டவரே. எங்கிருந்து உதவி வரும்? உம்மிடமிருந்தே உதவி வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். அன்று எம்மாவு சீடர்களோடு நீர் பேசியது போல, அவர்களோடு ஆண்டவரே நீர் அப்பம் பிட்டு கொடுத்தது போல எங்களோடு
நடந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்படியாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிப்பீராக. வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் குடும்பத்திற்காக இதோ படித்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் பாதுகாப்பீராக. கல்வியிலே, ஒழுக்கத்திலே, திறமைகளிலே, ஞானத்திலே சிறந்து வளரும்படியாக உம்முடைய குழந்தை செல்வங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னவரே, இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடி போதை பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவரே இதோ எத்தனையோ நபர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த விபத்தும், எந்த தீய எண்ணங்களும், எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்தருளும். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். எங்களுக்கு வெற்றியை தாரும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டவரே 30, 60, 100 மடங்கான பலனை நாங்கள் கொடுக்கும்படியாய் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென்.